Here comes lot number 8, A. Susitra from 7th A2. Lot number 8, A. Susitra from 7th A2. நூலகம் சென்று புத்தகம் படித்து வித்தகம் படைக்க சத்தியம் எடுத்தோம். மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கினாலே வாழ்க்கையில் உதயம். எந்தையும் தாயையும் குறைவில்லாதோர் குருவையும் அனைத்துமாயிருக்கும் ஆண்டவனையும் அன்பையும் அறிவையும் அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி தமிழெண்ணை மடியில் மயங்கி எனது உரையை துவங்கி பேச போகிறேன். எனது பெயரோ ஆ. சுசித்ரா, 7ஆம் வகுப்பு ஆட்டு பிரிவு. எனது புத்தகமோ முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் தமிழ் பற்று. இந்த புத்தகத்தை ஏற்றியவர் மதிப்பிற்குரிய ஆசிரியர் திரு கமலா கந்தசாமி அவர்கள். இவர் MA தமிழ், MA வரலாறு, MA அரசியல், MA மற்றும் MPhil படித்துள்ளார்கள். 300 சிறுகதைகள், பல நூறு கவிதைகள், சில கட்டுரைகள், 1000 ஜோக்ஸ் படைத்துள்ளார்கள். இந்நூல் அவர்களுடைய 95வது நூலாகும். இந்நூலில் கலைஞர் பற்றி நான் படித்த சில குறிப்புகள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய முதுமொழி நம் தமிழ் மொழி. ஆரியம், கிரேகம், லத்தீன் போன்ற பழமையான உலக மொழிகளுடன் ஒப்பிடக்கூடிய உயர் தனி செம்மொழி நம் செந்தமிழ். உயர்மொழி, தனிமொழி, செம்மொழி என்னும் முப்பெரும் சிறப்புகள் கொண்ட இத்தமிழ் இன்தமிழ், செந்தமிழ், தேன் தமிழ் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுவது. இயல், இசை, நாடகம் என்றும் 3 வளமிக்க முத்தமிழ் என்றும் போற்றப்படுவது இது. தமிழுக்கு உண்மையிலேயே பெருமை சேர்த்தது யார்? தமிழன் தமிழ்நாடு என்னும் உணர்வளித்தது யார்? ஆட்சியாலும் சட்டத்தாலும் தமிழுக்கு தனியான பெருமை தேடி தந்தது யார்? திராவிட இயக்கம், குறிப்பாக அண்ணா, அதன் பிறகு கலைஞர். தன் எழுத்தாலும் பேச்சாலும் மூச்சாலும் தமிழ் சிறக்க தன் ஆச்சால் உழைத்திடும் கலைஞரின் தமிழ் பணியை காண்பதே இந்நூல். கலைஞருக்குள் 1000 கலைஞர் இருக்கிறார். மூத்த அரசியல் ஞானியான கலைஞர் பலராலும் ஏற்றப்படவும் புகழப்படவும் அரசியல் தாண்டிய ஒரு அற்புத காரணம் உண்டு. அதுதான் கலைஞரின் தமிழ். தமிழவேல், முத்தமிழ் வித்தகர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர். இப்படி எண்ணற்ற அடைமொழியால் கலைஞர் சிறப்பு பெற தமிழே காரணம். இன்று நான் சொல்வது தமிழ் ஞானி டாக்டர் கலைஞர் என்பதே. தமிழ் என்றால் அது கலைஞர், கலைஞர் என்றால் அது தமிழ். இந்நூலின் வாயிலாக நான் தெரிந்து கொண்டது, கலைஞர் அவர்கள் தமிழுக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் கீழ்கண்டவாறு செயலாற்றி உள்ளார்கள். தமிழின் தொன்மையும் சிறப்பும், கலைஞரின் தமிழ் பற்று, கலைஞரின் திரை தமிழ், சிலப்பதிகாரமும் நெஞ்ச எல்லும் கலைஞரின் தமிழும் என்ற தலைப்புகளின் இந்நூலின் வாயிலாக கலைஞர் அவர்கள் தமிழுக்காக அயராது உழைத்துள்ளார்கள் என தெரிந்து கொண்டேன். நானும் தமிழின் பெருமையை அறிந்து கொண்டேன். கலைஞர் அவர்களின் புலமை பற்றி நான் அறிந்த ஒரு எடுத்துக்காட்டு. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை பிரபலமான ஒரு பல்கலைக்கழகத்தில் கணக்கு தலைப்பு தொடர்பாக தலைமை ஏற்று பேசிட அழைக்கப்பட்டார். இதில் அந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்கள், கலைஞர் அவர்கள் தமிழில் புலமை பெற்றவர், கணக்கை பற்றி என்ன பேச போறார் என்ற கேள்வியுடன் அமர்ந்திருந்தார். கலைஞர் அவர்கள் மேடைக்கு வந்தார்கள். 20ஐயும் 18ஐயும் கூட்டி சொன்னால் அது மனக்கணக்கு, 20 18ஐ கூட்டி சென்றால் அது காதல் கணக்கு, மந்தையிலே ஆட்டுக்கணக்கு, முந்தையிலே போடாதே ஓட்டுக்கணக்கு, அடுக்கையிலே பாபயர்தம், கறிக்கோட்டால் கிழிப்பது பால் கணக்கு, தயிர் கணக்கு, மோர் கணக்கு, இப்படி எத்தனையோ கணக்கு இருக்க வாழ்க்கை கணக்கை சரியாக போட கணக்கு பாடத்தை எடுத்து படிப்பீர். வணக்கம். இந்த வணக்கத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் தமிழ் பற்று நூல்களை தெளிவாக கூறிய சுசித்ராவிற்கு நன்றி.